எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அதை தொடர்ந்து கேள்விகளை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ஐஸ்கிரீம் பிசினஸ் குவாலிட்டி வால்ஸ் தனியா வந்து டிமர்ஜ் பண்ண போறாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த 1:1 ரேஷியோல டிமர்ஜர் அப்படின்றத ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டிமர்ஜருக்கு அப்புறம் யூனிலிவர் குரூப் கிட்ட ஒரு 61.9% ஸ்டேக் இருக்குங்க. குவாலிட்டி வால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கீழே இருக்கிற பிராண்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா கார்னிட்டோ, மேக்னம், ஃபியஸ்ட், தென் கிரீமி டிலைட் இந்த பிராண்ட் எல்லாமே வந்து குவாலிட்டி வால்ஸ்க்கு கீழே வருது. இதுல தான் அவங்க வந்து டபுள் டிஜிட் க்ரோத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ரொம்ப காஸ்ட்லி தாங்க. இந்த குவாலிட்டி வால் பிசினஸ் வேணும் அப்படின்றதுக்காக, அதாவது 1:1 டிமர்ஜருக்காக நம்ம போய் உள்ள என்ட்ராக முடியாது. டிமர்ஜ் ஆகட்டும், அதோட வேல்யூவேஷன்ஸை பார்ப்போம், அதுக்கப்புறம் என்டர் ஆகிக்கலாம். ஏற்கனவே நீங்க வந்து முற்காலங்களில் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா பத்திரமா வச்சுக்கலாம். உங்களுக்கு 1:1 ரேஷியோல தனியாக ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் கிடைக்கும். அடுத்து டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா சுஸ்லான் எனர்ஜி கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டெவலப்மெண்ட், தென் கன்ஸ்ட்ரக்ஷன், தென் சப்ளை ஆஃப் 700 மெகாவாட் விண்ட் டர்பைன். எங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல. ஆந்திர பிரதேஷும் டாடா பவரும் ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரினியூவபிள்ஸ்க்காக ஒரு 50,000 crore இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல குறிப்பா இந்த விண்ட் எனர்ஜி செக்டர்ல ஒரு 6,000 கோடி முதலீடுகள் பண்ற மாதிரி தெரியுதுங்க. குறிப்பா ஆந்திர பிரதேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2019க்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விண்ட் பவர் ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து என்எஸ்டிஎல் உடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 15% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. ரெவன்யூ வந்து ஒரு 7% குறைஞ்சிருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ ஹையர் பிரைஸ் பேண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 800 ரூபாங்க. கிடைச்சவங்க எல்லாருமே இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு 61% ரேலி ஆயிருக்கும். இப்ப நேத்து இன்னைக்கு கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சிடிஎஸ்ல கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு கம்மியான வேல்யூவேஷன்ல கிடைச்சிருக்கும். ஸோ அந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தொடர்ந்து நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் அப்படின்றத நம்ம மறந்துருந்தோங்க, ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட் ஆயிடுச்சு. அடுத்து சுஸ்லான் எனர்ஜியோடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 7% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து ஒரு 55% பக்கமா ஏறி இருக்கு. இந்த 55% ரெவன்யூல அவங்களுக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன், அதாவது ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது எங்கன்னா இந்த விண்ட் டர்பைன் செக்மெண்ட்ல தாங்க. இப்ப டாடா பவர் கூட அவங்க ஒரு அக்ரிமெண்ட் கூட போட்டிருந்தாங்க இல்லையா, டெவலப்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் ஒரு 700 மெகாவாட் விண்ட் டர்பைன்ஸ். ஸோ அதுதாங்க உங்களுக்கு மேக்ஸிமம் ரெவன்யூ எடுத்துறது. சுஸ்லானை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூ தான். உங்களுக்கு ரினியூவபிள்ஸ்ல வேணும் அப்படின்னா டாடா பவரே கன்சிடர் பண்ணலாங்க. டாடா பவர் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கு, 400 கீழே இறங்கி வருது. அடுத்து முத்தூட் மைக்ரோஃபின் பத்தி நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி பயங்கரமா குறைஞ்சது. பட் Q4 ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப Q1 ஃபினான்ஷியல் 26ல லாஸ்ல இருந்து ப்ராஃபிட் சைடு வந்திருந்தாங்க. என்னதான் 94% பக்கமா இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் குறைஞ்சிருந்தாலும் கம்பெனி வந்து அவங்களோட ரிஸ்கை குறைக்கிறதுக்காக கோல்ட் ஃபினான்ஸ்குள்ள போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட் கம்பெனி முத்தூட் ஃபின்காப்போட சேர்ந்துக்கிட்டு கோல்ட் லோனையும் டிஸ்பஸ் பண்றதுக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே லோயர் லெவலில் தான் அதை கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம சொன்ன பிரைஸ்ல இருந்தே இப்போ கொஞ்சம் ஏறிடுச்சு. பட் இப்பயுமே கன்சிடர் பண்ற லெவல் தான். ஸோ கோல்ட் பிசினஸ்ல முத்தூட் மைக்ரோஃபின் போறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல செய்தி தான். ஏன் அவங்க கோல்ட் லோன் பிசினஸ்குள்ள போறாங்க, அது நம்மளுக்கு நல்ல செய்தி அப்படின்னா கோல்ட் லோன் ஃபினான்ஸ் கம்பெனிஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி நீங்க பார்த்துருப்பீங்க. எடுத்துக்காட்டா இப்போ முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெடோடைய Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட்டுங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 37% குவார்டர் ஆன் குவார்டர் ஏறி இருக்கு, 65% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. கம்பெனியோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா 13 டைம்ஸ் தான் இருக்கும். முற்காலங்கள் அது 17-18 டைம்ஸ் இருந்தது. இவங்க நல்ல நம்பர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு பக்கமா ப்ராஃபிட் பண்ண மாதிரி தெரியுதுங்க. ஸோ சூப்பரான ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியுது. பட் கன்சிடரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அது காஸ்ட்லி தான். நம்ம கோல்ட் ஃபினான்ஸ்க்காக ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. குறிப்பா சவுத் இந்தியன் பேங்க் ரொம்ப சீப்பான வேல்யூவேஷன்ல இருக்கு. நம்ம ஏற்கனவே முத்தூட் மைக்ரோஃபினை கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்கு, தென் கர்நாடகா பேங்க் இருக்கு. எல்லாமே கோல்ட் லோன் கொடுப்பாங்க. முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெட் அவங்க பெரிய பிளேயர், நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெடோடைய ஆஃபீஸை வந்து பார்க்கலாம். பேங்கே இல்லாத இடத்துல எல்லாம் கூட முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெட் இருக்கும். அடுத்து இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெர்சன் குரூப்ல ஒரு 75% ஸ்டேக் அக்வயர் பண்ணிருக்காங்க. இந்த ரிமைன் 25% ஸ்டேக் அப்படின்றது டெல்ஸ்ட்ராட்ட இருக்குங்க. ஸோ இன்ஃபோசிஸ், டெல்ஸ்ட்ரா ரெண்டு பேருமே 75%, 25% அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கிளவுட் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக தாங்க, த்ரூ ஏஐ. எங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால. ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து கிளவுட் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஆக்சலேட் பண்றதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் இன்ஃபோசிஸ் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும். அடுத்து கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு 26% பக்கமா இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருந்தது இல்லையா? இது சம்பந்தமா கர்நாடகா பேங்குடைய புதிய MD CEO ராகவேந்திரா அவர்கள் என்ன சொல்றாங்க, கம்பெனி இப்பயுமே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு, நாங்க ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க.
ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே நிறைய கேள்விகள் வருதுங்க. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா தான் இருக்கா சார், நம்ம இன்னுமே ஒன்று ரெண்டு கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் ரெக்கார்ட் பண்றது கொஞ்சம் முன்னாடி கூட ஒரு நண்பர் எழுதியிருந்தாருங்க. கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2-3 மாசமாவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் 150 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பொறுமையாவே என்ட்ரு ஆகலாம். என்ட்ரு ஆகிறதுக்கு நல்ல நேரம் தாங்க. பட் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். இப்பயுமே நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க புதுசா டாமினிகன் ரிப்பப்ளிக் உள்ள என்ட்ரு ஆகிறாங்க. டாமினிகன் ரிப்பப்ளிக் அப்படின்றது கரீபியன் ஐலாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்க உள்ள ஒரு கண்ட்ரிங்க. அவங்களுக்கு அங்க ஈக்வி மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரைஸ்டு பார்ட்னர் இருக்காங்க. அவங்க மூலமா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை உள்ள கொண்டு போறாங்க கரீபியன் ஐலாண்ட்ஸ்குள்ள. டாமினிகன் ரிப்பப்ளிக் எடுத்துக்கிட்டோம்னா டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் என்னென்ன விஷயத்துக்காக அங்க போகுது அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் லாஸ்ட் டைம் டெலிவரி எண்ட் டு எண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி தான். அடுத்து ட்ரீம் ஃபோக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏர்போர்ட்ல லான்ச் அக்சஸ் ப்ரொவைட் பண்றவங்க. அவங்களுக்கு ஜூலை 1ல இருந்து ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ்ல இருந்து ப்ரெஷர் வருது பிக் பிளேயர்ஸ்ல இருந்து அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. ட்ரீம் ஃபோக்ஸ் இப்போ என்ன திட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்தியா மட்டும் இல்லாம ஈஸ்ட் ஏஷியா, வெஸ்ட் ஏஷியா அண்ட் அதர் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியுதுங்க. அதாவது அவங்களுக்கு லான்ச் அக்சஸ் தான் வந்து முக்கியமான பிசினஸ். நான் லான்ச் அக்சஸ் பிசினஸ்லயும் நாங்க என்டர் ஆவோம், அந்த பிசினஸ் நாங்க டைவர்சிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நான் லான்ச் அக்சஸ் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7% எங்களோட ரெவன்யூல கான்ட்ரிபியூட் பண்றது. இதை வந்து நெக்ஸ்ட் 1 இயர்ல 30% நாங்க கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரீம் ஃபோக்ஸோட எம்டி சிஇஓ. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா அவங்களோட ரைட்ஸ் இஷ்யூஸ் ஃபுல்லாவே சப்ஸ்கிரைப் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட 17.3 மில்லியன் பார்ட்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதாவது 230 பெர் ஷேர் அப்படின்றப்ப நம்ம அப்ளை பண்றது 115 பெர் ஷேருக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ரிமைனிங் 115 அப்படின்றத நெக்ஸ்ட் 24 மந்த்ஸ்ல கலெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 200 கோடி ரூபாய் ரைஸ் பண்ண மாதிரி தெரியுதுங்க. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ரைட் டைரக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து நான் 230க்கு கீழே எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் 1-2 கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து இந்திய சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நேற்று கொஞ்சம் மேலே ஏறி இருந்தது இல்லையா, பட் எஃப்ஐஎஸ் வழக்கம் போல வித்துருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏற்றி கொடுத்துருக்கோம், அவங்க வித்துட்டு வெளில போயிருக்காங்க. 3644 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து சர்வதேச செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ் உடைய ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்தியா வந்து யூஎஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களே இந்த டாரிஃப் விவகாரங்கள்ல அமெரிக்காவுடைய வர்த்தக கட்டுப்பாட்டுக்கு இந்தியா வந்து கீழ்ப்படியாத ஒரு தன்மையை கொடுக்குறாங்க. அதனாலதான் ட்ரேட் டாக்ஸ் இன்னும் முடியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க சொன்ன உடனே அப்படியே நம்ம வந்து கேட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க யூஎஸ் தரப்பு. இது போக ட்ரெஷரி செக்ரட்டரி என்ன பண்ணிருக்காரு, யூரோப்பியன் யூனியனை அழைப்பு விடுக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா ரஷ்யால இருந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்றதுக்காக ஒரு 25% யூஎஸ் வந்து செகண்டரி டாரிஃப் போட்டிருக்காங்க இல்லையா. யூஎஸ் செகண்டரி டாரிஃப் போட்ட மாதிரி யூரோப்பியன் யூனியனும் இந்தியா மேல செகண்டரி டாரிஃப் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதற்கு மத்தியில ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் அலாஸ்கால மீட் பண்றாங்க வெள்ளிக்கிழமை. அந்த பேச்சுவார்த்தையில யுக்ரைன் வார நிறுத்துறதுக்கான ஏதாவது உடன்பாடுகள் இல்லை அப்படின்னா இந்தியா மேல ஃபர்தரா இந்த செகண்டரி டாரிஃப் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரெஷரி செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து டாடா கெமிக்கல்ஸ் பத்தி எழுதியிருக்காரு. நான் 2 வருஷமா ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பேன். இது வந்து மேலையும் போல கீழையும் போல, ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது, இது என்ன பண்றது, வச்சுக்கிறதா கொடுத்துறதா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. நல்ல நிறுவனம். எப்பப்பெல்லாம் புக் வேல்யூக்கு பக்கமா வருதோ அப்ப எல்லாம் 1-2 கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் பண்ணா உங்களுக்கு லாங் டேர்ம்ல நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஏற்கனவே இப்பதான் லாஸ்ட்ல இருந்து ப்ராஃபிட் சைடு வந்திருக்காங்க. இப்பதான் 2 இயர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க இயர் ஆன் இயர் ஹோல்ட் பண்ணா உங்களுக்கு டிவிடெண்டும் கிடைக்கும். நல்ல டிவிடெண்ட் இந்த தடவை 11 ரூபாய்க்கு பக்கமா வந்திருந்தது. ஒரு போன வருஷமா அதுக்கு முதல் வருஷமா 10 ரூபாய்க்கு மேல கொடுத்துருந்தாங்க. ஸோ தொடர்ந்து ஹோல்ட் பண்ணுவோம், டேர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து இடிஎஃப்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நிஃப்டி 50 இடிஎஃப் இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய உள்ள ஸ்டாக்ஸ் இருக்கும். அதுல டிவிடெண்ட் தென் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. டிவிடெண்ட்லாம் வந்து இடிஎஃப் ஹோல்ட் பண்றவங்க கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது டிபெண்ட் அப்பான் த டைப் ஆஃப் இடிஎஃப்ங்க. ஒரு சில இடிஎஃப் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே அந்த அமௌண்ட்டை தூக்கி ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனை சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் கிடைச்சிரும். ரெகுலர் க்ரோத் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் வந்து ரீஇன்வெஸ்ட் ஆயிரும். அதே நண்பர் என்ன கேட்டிருக்காரு, உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எவ்வளவு வந்திருக்கு சார், இவ்வளவு வருஷமா இன்வெஸ்ட் பண்றீங்க, சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்கிறாரு. அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. நம்ம முதலீடுகள் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எதுக்கு வர்றோம், இப்ப எஃப்டி இருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 to 7% இப்ப கிடைக்குது. தென் பாண்ட், கவர்மெண்ட் பாண்ட்னா ஒரு 7.5% கிடைக்கும். ட்ரெஷரி பில்ஸ்னா ஒரு 6.5% கிடைக்கும் ஒரு இயருக்கு. கார்பரேட் பாண்ட் அப்படின்னா நல்ல கார்பரேட் பாண்ட் 10% கிடைக்கும். தென் கிரேட் குறைய 11% வரைக்கும் கிடைக்கிறது சான்ஸ் இருக்கு. ஈக்விட்டிஸ்குள்ள நம்ம போறதே எதுக்கு அப்படின்னா ஒரு 15%க்கு மேல வேணும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்றதுனாலதான். ஸோ 15% வந்து டிசிசிவா நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேங்க. நல்ல நிறுவனமா நல்ல வேல்யூவேஷன்ல சூஸ் பண்ணோம், பொறுமையா இருந்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் உங்களுக்கு 15% டிசிசிவா நீங்க கிராஸ் பண்ணிடுவீங்க.
அப்படி நான் கிராஸ் பண்ணதுனால தாங்க என்னுடைய மாணவர்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொன்னேன். அதனாலதான் இங்கேயும் பேசிட்டு இருக்கோம். இல்லாட்டி பேச வேண்டிய தேவையே இருக்காது. அடுத்து ஓஎன்ஜிசி நிறுவனங்கள் பத்தி கேட்டிருக்காங்க. கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே பேசியிருந்தாங்க. ஓஎன்ஜிசி பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஃபால் தொடர்ந்து இருக்கு, அதனால கேர்ஃபுல்லா இருங்க, ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் பர்சனலா என்ட்ரு ஆகுறது இல்லைங்க. இந்த குவார்டர் எடுத்துட்டீங்கன்னாலும் ரெவன்யூ 8.5% இறங்கி இருக்குங்க இயர் ஆன் இயர். நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 24% பக்கமா ஏறினாலும் கூட ஸோ கண்டினியூஸா இந்த ரெவன்யூ ஃபால் இருக்கு இல்லையா, அதை மார்க்கெட் பார்த்துட்டு சும்மா இருக்காது. 31% இறங்கி இருக்குங்க லாஸ்ட் 1 இயர்ல. அடுத்து ஐசிஐசிஐ லம்பார்ட தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாமா லாங் டேர்ம்ல 1-2ன்னு கேட்டிருக்காங்க. அது நல்ல நிறுவனம் தான், தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். 1-2ன்னு 32 or 34 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க, கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் வேற வழி இல்லை. அடுத்து கெயில் ஆர் பெட்ரோனெட் எல்என்ஜி எதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏற்கனவே பெட்ரோனெட் எல்என்ஜி என்கிட்ட இருக்குங்க. 190 to 200 ரேஞ்சிலே நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ 250 கீழே போனா நானே ஃப்ரெஷ்ஷா உள்ள என்ட்ராலாம் அப்படின்னு தாங்க இருக்கேன். ஃப்ரெஷ் என்ட்ரிஸ்க்கு 300 கீழேயே நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த ஒரு நண்பர் வந்து பெட்ரோனெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் கம்மியாக தானே கொடுக்குறாங்க, எதுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டிவிடெண்ட் தர்றது ஒரு பக்கெட்டுங்க. பிசினஸ் சூப்பரான பிசினஸ்ங்க, சிம்பிளான பிசினஸ், நல்லா புரியுதுங்க பிசினஸ். நேச்சுரல் கேஸ் லிக்விஃபைட் ஃபார்ம்ல வருது, அதை ரீகேசிஃபை பண்ணி பிசினஸ் பண்றாங்க, நல்ல லாபம், அவ்வளவுதான். அதுல நம்மளுக்கு டிவிடெண்ட் வருது, தென் க்ரோத் இருக்கு, தென் கம்பெனி வந்து கடன் வாங்கி எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. நேச்சுரல் கேஸ்க்கு நல்ல டிமாண்டும் இருக்கு. ஸோ அதனால அந்த பிசினஸை நான் கன்சிடர் பண்றேன். அடுத்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மினிமம் எவ்வளவு சார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மினிமம் அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 10,000 ஆகுது வேணுங்க. ஒரு யூனிட் வந்து 1000 அப்படின்னா மினிமம் 10 யூனிட்ஸ் ஆகுது நம்ம அப்ளை பண்ணணும். அடுத்த ஒரு நண்பர் வந்து ஆவரேஜிங்ல ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஸ்டாக் இருக்கு, அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 5,000 வச்சுக்கோங்களேன். அது கொஞ்ச நாள் கழிச்சு 4,000 ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்ணியிருந்தோம் 5,000ல. இப்ப என்னோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் வந்து 5,000ல இருக்கு, கரெக்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 4,000ல இருக்கு. இப்ப என்னுடைய ஆவரேஜ் ஷேர் பிரைஸை கரெக்ட் மார்க்கெட் பிரைஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எத்தனை ஷேர் நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்க எத்தனை ஷேர் கன்சிடர் பண்ணாலும் கரெக்ட் மார்க்கெட் பிரைஸை விட அதிகமாக தான் வரும். கரெக்ட் மார்க்கெட் பிரைஸுக்கே கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாதுங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் மார்க்கெட் பிரைஸுக்கு க்ளோஸா கொண்டு வந்து நிப்பாட்டலாம். தென் கரெக்ட் மார்க்கெட் பிரைஸ் ஏற 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 அதை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போயிடும். அடுத்து கர்நாடகா பேங்க்ல ஒரு நண்பர் வந்து ஹையர் லெவல்ஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காரு. ஹையர் நம்பர்ஸும் கன்சிடர் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நீங்க ஹையர் நம்பர்ஸ் எப்பதான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஷேர் பிரைஸ் உங்களோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் வந்து 50% கீழே விழுந்தாலும் உங்களால கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தாங்க ஹையர் வால்யூம்ஸ்க்கு போகணும். இல்லாட்டி 1, 2, 5, 10 தான். பீட்டர் லிஞ்ச் அவர்கள் சொன்னதுதாங்க நான் திருப்பி சொல்றேன். யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரரோ இல்ல டிவிலயோ இல்ல வேற யூடியூப்லயோ இல்ல நானோ இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜரோ யார் சொன்னாலும் அவங்க ஒரு ஸ்டாக் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் என்டர் ஆகக்கூடாதுங்க. நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் என்டர் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லம்சம் போறோம் அப்படின்னா 50% கீழே விழுது, நம்மளால வந்து மறுபடியும் ஃபர்தரா கேபிட்டலை இன்ஃபியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தாங்க நம்ம வந்து உள்ள போகணும். இது லம்சமுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த ஸ்டாக் 1-2ன்னு கன்சிடர் பண்ணாலும் சரிங்க, நம்ம கொஞ்சமாவது அதை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் வந்து போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம கிட்டத்தட்ட 6 மாசமா லிஸ்ட்ல வச்சிருக்கோங்க. 850 வந்தது, 830 இருந்தது, 900 இருந்தது, 950 இருந்தது, மறுபடியும் 900 வந்தது. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப மறுபடியும் 1000க்கு போனோடனே ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, இப்பயுமே ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் உள்ள போகலாம். பட் ஃபார்மாவுக்கு டாரிஃப் அப்படின்னு போட்டாங்கன்னா மறுபடியும் 800க்கு வரும், மறுபடியும் 1000க்கு மேல கிராஸ் பண்ணி போகும். இது மாதிரி மேல கீழன்னு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப கன்சிடர் பண்ணலாம். நல்ல வேல்யூவேஷன் இருக்கு அப்படின்றதுக்காக இதை சொல்றேன். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலாமா சார் அட் 69.3 அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. அட் 69.3 எல்லாம் கிடையாதுங்க, 74 வரைக்கும் பிரைஸ் டு புக் 1.5 வர வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். மேலே ஏறுறது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி தான், கீழே இறங்கும், இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பாண்ட் பத்தி ஒரு நண்பர் கேட்டிருக்காருங்க. சக்தி பினான்ஸ் லிமிடெடோட பாண்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு, அப்ஸ்டாக்ஸ்ல பிபிபி ரேட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் சிங்கிள் ஏவே கன்சிடர் பண்ண மாட்டேங்க. சிங்கிள் ஏ கன்சிடர் பண்றேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நிறுவனத்தை பத்தி நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவேன். ஏஏக்கு மேலதான் நான் வந்து கன்சிடர் பண்றது. அடுத்து கேபிஏ கிரீன் எனர்ஜி பத்தி கேட்டிருக்காங்க. 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. டாடா பவர் 30 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். ஸோ கேபிஏ கிரீன் எனர்ஜிக்கு டாடா பவர் நல்ல வேல்யூவேஷன், நல்ல கம்பெனி, லார்ஜ் கேப், அதை பார்க்கலாம். அடுத்து ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க, 98 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.